லான்செட் இதழ் ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்காங்க. அதுல வரக்கூடிய 2050ஆம் ஆண்டுக்குள்ள அதிகரித்து வரக்கூடிய வெப்பம் காரணமா ஆண்டுதோறும் சுமார் 7 லட்சம் பேர் அகால மரணத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதோடைய காரணமா உலக பொருளாதாரத்துல சுமார் $368 கோடி உற்பத்தி இழப்பு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வெப்பம் அதிகரிக்கும் போது மக்கள் உடற்பயிற்சி செய்யறதையும் நடப்பதையும் தவிர்ப்பாங்க. இதனால 2030ஆம் ஆண்டுக்குள் உடல் உழைப்பின்மை 15% குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற உலக சுகாதார அமைப்பினுடைய இலக்கு எட்டப்படாமல் போறதுக்கான அபாயம் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2050ஆம் ஆண்டுல போதிய உடல் உழைப்பு இல்லாத காரணத்தால 1 லட்சம் மக்கள் தொகையில் சராசரியா 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கும் நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெப்பமண்டல நாடுகள்ல சராசரி வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸை தாண்டும். ஒரு மாதமும் உடல் உழைப்பின்மை அப்படிங்கிறது 1.85% அதிகரிக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதை தடுக்க உடற்பயிற்சி வழிகாட்டுதல்கள்ல வெப்ப அபாய எச்சரிக்கைகளை சேர்க்கவும், நிழல் நிறைந்த நடைபாதைகளை உருவாக்கவும், வெப்பம் பாதுகாப்பு தரநிலைகளை வலுப்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. உடல் உழைப்பின்மை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விருப்பமாக பார்க்கலாம். ஆனா காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய சுகாதார பிரச்சனையா கருதி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்துறாங்க.